அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது, ரொம்ப அனுபவபூர்வமானது. இது சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, அது உங்கள் லைஃப்லேயே இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு கனவா, ஒரு ஏக்கமா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஒரு மேஜிக் என் லைஃப்பில் நடக்காதா, இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை அல்லாஹ் என் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டானா. சில பேர் பண ரீதியாகவும் இருக்கலாம், உடல் நல ரீதியாகவும் இருக்கலாம், தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள் கனவுகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை, அந்த ஏக்கத்தை அல்லாஹ் தாலா கிட்ட நீங்கள் கேட்டு அந்த விஷயத்த, அது பலரால் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், உன் லைஃப்பில் இதெல்லாம் நடக்காது, நீலாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாது, உனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நீ எண்ணி பார்க்கவே முடியாது, ஏணிப்படி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் உங்களை இழிவுபடுத்தி கூட பேசியிருக்கலாம். அதிகமாக இந்த மாதிரி வார்த்தைகள் பண ரீதியாக வசதி இல்லாதவங்களுக்கு இது பல பேர் அனுபவிச்சிருக்கிற ஒரு விஷயம்தான். எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு மரியாதை, மதிப்பு எதுவுமே இல்லாமல் இருக்கும். உடல்நல குறைவு சில பேருக்கு இருக்கும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கும், அதை எவ்வளவோ சரி பண்ண நினச்சாலும் சரி பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓவராலாக ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குது. அதனால் என்ன மாதிரியான தேவைகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு இந்த விஷயத்தை உடனே நடத்திக்கிறதுக்கு இது ரொம்ப கேரண்டியான ஒரு 100% பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் ஓதக்கூடிய விஷயமும் அந்த அளவுக்கு, அது ஓதக்கூடிய நேரமும் அந்த மாதிரி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாலேயே சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருவர் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு நேரத்தில் ஓதுறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் தாலா கொடுப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது மனுஷங்க போய் சொல்லலாம், ஆனால் நம்மளை படைத்தவனும் நம்மளுடைய தூதரும் போய் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொன்ன விஷயத்த நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயம் அது எவ்வளவு சிரமமானதாக இருந்தாலும் சரி 200% உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதணும், அது என்ன அப்படின்னு நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எப்போ ஓத போகிறீங்க அப்படின்னா, தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜுடைய நேரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரம். அது எல்லோருக்குமே தெரியும். 1/3 இரவில் 1/3 இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கண் விழித்து எழுந்து ஒரு 2 ரக்காத்தாச்சும் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அதோடு நீங்கள் அல்லாஹ் இடத்துல முறையிட்டீங்க அப்படின்னா, அந்த விஷயம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தான் பெருசு, நமக்கு தான் அது கஷ்டம். அல்லாஹ்வுக்கு எல்லாமே எளிதான ஒரு விஷயம்தான். நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தாலா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். ஏன்னா அந்த நேரமும் அப்படிப்பட்ட நேரம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் உலகமே தூங்கும். அந்த நேரத்தில் உலகமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் மட்டும் எந்திரிச்சு நம்மளுடைய ரப்ப கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கும் பொழுது அந்த விஷயத்த அல்லாஹ் தாலா கொடுக்காம இருக்கவே மாட்டான். அல்லாஹ் தாலா வெட்கப்படுவான். நம்ம தன்னுடைய அடியான் தனக்கு கேட்டதை கொடுக்கல அப்படின்னா வெட்கப்படுவான். அவன் வெறும் கையாக ஒரு காலமும் அனுப்ப மாட்டான். அதனால தஹஜ்ஜுடைய நேரத்தில் இந்த அமலை செய்யுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா, இந்த அமலை சின்ன ஒரு துவா தான், அதனால் தாராளமாக இதை நீங்கள் அந்த நேரத்தில் நியத் வச்சு 100 முறை ஓதுங்க. அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க. அப்படியே ஓதி முடித்ததோடு அல்லாஹ்விடத்தில் அழுது அந்த விஷயம் எந்த அளவுக்கு தேவையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில், எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமோ அதை அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு கேளுங்க. அல்லாஹ் தாலா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு துவா தான். இதனுடைய அர்த்தத்தோடு சேர்த்து பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது. ஆட்சி எல்லாம் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அவன் மட்டுமே இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறான், உயிருடன் இருக்கிறவர்களை மரணிக்க செய்கிறான். அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன்.
அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, அல்லாஹ் மிக பெரியவன், வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வை தாண்டி எந்த ஒரு யுக்தியும் கிடையாது, எந்த ஒரு சக்தியும் கிடையாது. இதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹ் நாடாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்க சொல்லக்கூடிய விவரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. பவர்ஃபுல்லான நேரமான தஹஜ்ஜுடைய நேரத்திலயும் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதும் பொழுது இரட்டிப்பா இருக்கு. இந்த விஷயம் நம்ம தஹஜ்ஜுல கேட்குற விஷயம் நமக்கு நடக்கும். அதே மாரி இந்த துவாவ அந்த நேரம் ஓதும் பொழுது அல்லாஹ் தஆலா மறுக்காம அது எப்படிப்பட்ட சிரமமான விஷயமா இருந்தாலும் சரி அத குடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி பாருங்க. ஒரு சேலஞ்சா எடுத்து வேணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, ஐவேளை தொழுகையோட இந்த அமல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால அவங்க ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படின்னா, அதற்கான நற்கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.